கரூரில் தெருநாய்களையும் வீட்டில் வளர்க்கும் செல்ல பிராணிகளையும் விஷமருந்து வைத்து கொன்றவர் மீது சமூக ஆர்வலர் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் அளித்துள்ளார். கரூர் வாங்கப்பாளையத்தைச் சேர்ந்தவர் சுப்பிரமணி. சமூக ஆர்வலரான இவர் வாங்கப்பாளையத்தில் தெருவில் சுற்றித் திரியும் தெருநாய்களை பராமரித்து வளர்த்து வந்தார். இவரது அண்டை வீட்டில் வசித்து வரும் பாலு என்பவர் சுப்பிரமணி வளர்த்த நாய் மற்றும் புறாக்களுக்கு விஷம் வைத்து கொலை செய்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் தலைவரிடம் சுப்பிரமணி புகார் அளித்துள்ளார். அந்த மனுவில் பாலு மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளார். நான் தெரு நாய்களை ஒரு 7-8 நாய் வீட்டில் வச்சு வளர்க்குற நாய்களை எல்லாத்தையும் மருந்து வச்சு டிரைவர் பாலுங்கிறவர் கொண்டுகிட்டு இருக்காருங்க. மருந்து வச்சு ஏற்கனவே ஒரு 4 நாய்களை மருந்து வச்சு கொண்டுட்டாருங்க. அது சரின்னு விட்டாச்சுங்க, பொது மன்னிப்பு மாதிரி மன்னிச்சுங்க. மீண்டும் இப்போ ஒரு இடைப்பட்ட நாளில் ஒரு 4-6 நாயை மருந்து வச்சு கொண்டுட்டாருங்க. பூச்சி மருந்து களைக்கொல்லி எடுத்து வச்சுங்க. ரெண்டாவது இந்த கோழி வீட்டில் வளர்க்குற பிரியாணிகள், செல்ல பிரியாணிகள், இங்கே பார்த்து பேசுங்க, சில வீடு புறாவும் கோழி எல்லாம் இருக்குங்க. அதுக்கும் இந்த ஸ்ப்ரே அடிச்சுங்க. எல்லாத்துக்கும் பூச்சிக்கொல்லி மருந்து அடித்து எல்லாத்தையும் கொண்டுட்டாருங்க. கேட்டாக்கா எதுவுமே ஒரு சரியான தகவல் சொல்லணுங்க. அந்த வீடியோ ஆடியோ எல்லாமே நான் இப்போ அந்த சமர்ப்பிச்சிருக்குங்க இங்கே முன்னாடிங்க. இது மேலும் நடவடிக்கை சொல்லி நமக்கு ரொம்ப பணிவமான கேட்டுக்கொள்ளுங்க.